ஹாய் ஆல். பேட்மிண்டன் டபுள்ஸ் கேம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 டிப்ஸை வந்து இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கேம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த டிப்ஸை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ டிப் நம்பர் 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பவர் அண்ட் இம்ப்ரூவ் பிளேஸ்மெண்ட். இப்போ பவர் அடிக்கிறப்ப பாருங்கள், எய்ம் பண்ணுற இடத்துக்கு நம்மளால் அந்த ஷாட்ஸ் ஆட முடியல. நெட்டில் ஒரு ஷாட்டும் வெளியில் ஒரு ஷாட்டும் போயிட்டு, அதே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஆடுறப்ப எல்லா ஷாட்ஸும் கரெக்டாக சைட் பாக்ஸுக்கு போகுது. இப்போ டிப் நம்பர் 2 என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்டு ரேண்டம் கிராஸ் ஷாட்ஸு. நம்ம கேமில் விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா, அதிகமாக நம்ம கிராஸ் விளையாடுவோம். அது லிஃப்டாக இருந்தாலும் சரி, ஸ்மாஷாக இருந்தாலும் சரி. அது நீங்கள் கிராஸ் ஆடுறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆடுறது அதிகம். ஸோ அதனால் நம்மளால் அக்யூரேட்டாக ஆட முடியாது. இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆடணும் அப்படின்னா, ஷாட்ஸோட அக்யூரஸியும் அதிகம், ஆப்போனண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதும் கஷ்டம். டிப் நம்பர் 3 வந்து அவாய்ட் லிஃப்ட் அண்ட் ப்ளே ஃப்ளாட் ட்ரைவ்ஸ். நம்ம அதிகமாக லிஃப்ட் ஷாட்ஸ் ஆடுறப்ப வந்து ஆப்போனண்ட் வந்து அட்டாக்கிங் போயிடுவாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து டிஃபென்சிவ் சைட் போயிடுவோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃப்ளாட் ட்ரைவ்ஸ் ஆடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரேலி வந்து ஈக்குவலாக போகும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 2 ஷாட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணேன். அவங்க ஈஸியாக டாமினேட் பண்ணாங்க. அப்புறம் ஃப்ளாட் ட்ரைவ்ஸ் எப்படி ரேலி போகுது பாருங்கள். 3 டிப்ஸையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. பாய்.